நேத்து தான் நான் இந்த உண்டியல்ல 15 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு இப்பதான் தோணுச்சு நம்ம ஒரு பேப்பர் உண்டியல் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம இந்த வீடியோல ஒரு மணி பேங்க் தான் செய்ய போறோம். ஒரே ஒரு பேப்பர் இருந்தா போதும். அடுத்தது மேல இருந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஒரு 6 cm, அடுத்து ஒரு 8 cm, அடுத்து ஒரு 4.5 cm, அப்புறம் ஒரு 1 cmனு மார்க் பண்ணிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் ஒர்க் மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம் வைங்களேன், இந்த ஸ்டிச்சிங் கட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். மேல 6 cm, அதுக்கு கீழே 8 cm, அதுக்கப்புறம் ஒரு 6 cm, அப்புறம் ஒரு 8 cm, கீழே ஒரு 1.5 cm. மாதிரி ரெண்டு சைடு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுடலாம். நம்ம ரெசினாட்டுக்காக பொருள் வாங்கியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாமே கேன்சரை உருவாக்கும், நம்ம குழந்தைங்க இதை யூஸ் பண்ண முடியாது, ப்ராப்பர் சேஃப்டி இல்லாம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேவே நான் அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். குழந்தைங்க யாருமே இந்த மாதிரி பொருளை வாங்கவே வேண்டாம், நான் அந்த வீடியோவே நான் போட போறது கிடையாது, அப்படியே நான் ஓரமா வச்சுட்டேன். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட் செஞ்சுட்டு ஜாலியா இருப்போம். ஓகேவா? அடுத்து கீழே இருக்க பேஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாம். அப்படியே மேலேயுமே கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு கியூட்டான மணி பேங்க் ரெடி ஆயிரும். கடைசியா கிளிட்டர் ஷீட்ல ஒரு சின்ன ஹார்ட் பண்ணி அதையுமே ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கு மேல ஒரு சின்ன லைனுமே கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மணி பேங்க் எல்லாரும் மணி பேங்க்னு தான் நம்புற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி 1 ரூபி 2 ரூபி காயின் தான் போடணும். அதுக்கப்புறம் தான் 500 600 ட்ரை பண்ணோம்.